நம்முடைய இருதயம் எப்படி இருக்காமா, திருக்கும் கேடும் உள்ளதா இருக்கிறது என்று வேத வார்த்தைகள் அப்ப கூறப்படுகிறது. அதுதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யணுமாமா, நம்மளை இருதயத்தை சோதித்தறிகிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். கர்த்தர் இங்க சொல்லி கொடுக்கிற காரியம், நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் நம்ம செயல்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அப்ப நம்ம கிட்ட இருக்க குறைகள் நிச்சயமா நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படும். அது யாரும் சொல்லணும்னே அவசியம் இருக்காது. நம்ம இன்னைக்கு செஞ்சது சரியா, நம்ம தப்பா அப்படின்னு சொல்லி நீங்க உங்களையே ஆராய்ந்து பாருங்களேன். கண்டிப்பா கர்த்தர் அந்த காரியங்களை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை திருக்கும் கேடுமா வச்சுட்டு தேவ சமூகத்துல போய் நின்னாலும் சரி, ஆலயத்துல போய் நின்னாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில இந்த நன்மையின் காரியங்கள் நடைபெறவே வராது. இருதய சுத்தமுள்ளவர்களாய் மாற்றப்பட்டு போய் நிற்கும் போது, அவருக்கு பிரியமுள்ள நேசகுமாரனாய் நேசகுமாரத்தியாய் நீ போய் தேவ சமூகத்துல நிற்கும் போது, கர்த்தர் அந்த காரியங்களை உடனே நினைத்தருளி உன்னுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தகப்பனாய் இருக்கிறார்.